இந்த பாதாளத்துக்கு தப்புவிக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். அது அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால் நம்மை மீட்டு கொள்ளுகிறார், ரட்சிக்கிறார், மரணத்திற்கு பிறகு பரலோக பாக்கியத்தை தருகிறார். உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? ஒருவேளை மரணத்தை நீங்கள் சந்திக்கும் போது உடனே மரணத்தை பற்றி சொல்கிறான்னு நினைக்காதங்க. வயசாகி முதிர்ந்த வயதாகி என்றைக்காவது ஒரு நாள் மரணம் சந்திக்கணும்ல. 100 வயசுலன்னு வைங்களேன், அப்புறம் எங்கே போவீங்க? பாதாளத்துக்குள்ளே ஆத்மா போமா, மோட்சத்துக்கு போமா? யோசித்து பாருங்கள். அப்போ என்றைக்கு வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நம்ம அந்த நரகத்துக்கு தப்பி பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்க முடியும். அதற்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவரோடு நம்ம நடக்கணும். அவர் ஃப்ரெண்டாக, தகப்பனா, தாயாக ஏற்றுக்கொண்டு என்னை வழி நடத்துங்கன்னு நடந்தால் அனுதினம் அழகாக நம்ம நடத்தி முடிவில் பரலோக பாக்கியத்தை தருவார். நரகத்துக்கு போய் நீங்கள் அங்கேருந்து திருப்பி வெளியே வரவே முடியாது. ஒரு முறை உள்ளே போனால் அவ்வளோதான். அதற்கு தான் இயேசு உங்கள் மேலே அன்பு கூர்ந்து தினம் உங்கள்கிட்ட பேசுகிறார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் தினந்தோறும் உங்கள்கிட்ட ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் தெரியுமா? நீங்கள் அந்த பாதாளத்தில் அழிஞ்சிடக்கூடாது. தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஆண்டவரோடு நடந்து பரலோக பாக்கியத்தை அடையணும்னு உங்கள் மேலே உள்ள அன்பினால தான் தேவன் அதை பேசுகிறார். அதனால தான் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறோம். சரியா? உங்கள் மேலே ஆண்டவர் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இயேசுவே, எனக்கு கிருபை கொடுங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் பாதாளத்தில் இப்போ அழிஞ்சிடக்கூடாது, பரலோக வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? அவருடைய கிருபை ஆயத்தமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சிருவார். எவ்வளோ பெரிய உபத்திரம் சோதனை வந்தாலும் நம்முடைய கிருபையினால் தாங்கி அவரே நடத்தி கொண்டு போய் சேர்த்துருவார். உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய வேலை. அவ்வளோதான். ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து எனக்காக உயிரோடு கூட எழுந்து எனக்கு மோட்ச பாக்கியத்தை கொடுப்பதற்காக, பாதாளத்துக்கு என் ஆத்மாவை தப்புவிப்பதற்காக இவ்வளவு பாடுபட்டீரே. உம்முடைய கிருபை நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும், அந்த பரலோக பாதையிலே என்னை வழி நடத்தும், இந்த நரக பாதாளத்துக்கு என்னை தப்புவித்து நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன். எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.